அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் பரப்புரைக்கான விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஜயின் பிரச்சாரத்துக்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி தாவேகவினர் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஷ்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது திருச்சியில் விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது தாவேக தொண்டர்களின் செயல்பாடுகளை புகைப்படங்களாக காவல்துறை தாக்கல் செய்தது. இதனை பார்வையிட்ட நீதிபதி பரப்புரை கூட்டங்களுக்கு கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் வரவேண்டாம் என கோரிக்கையை வைத்து மற்றவர்களுக்கு தாவேகவினர் முன்மாதிரியாக திகழலாமே என கேள்வி எழுப்பினார். மேலும் தலைவராக இருக்கும் விஜய்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். அதனுடன் சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி இல்லை என்றால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். தொண்டர்கள் உயரமான இடங்களில் ஏறி நிற்பதால் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்பது என்றும் இதனை ஒழுங்குபடுத்த வேண்டாமா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக டெபாசிட் தொகையை பெறும் நடைமுறையை ஏற்படுத்தலாம் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பொதுவான விதிமுறைகள் வகுக்கப்பட்டால் அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் பயனாக இருக்கும் என தாவேக வழக்கறிஞர் அணி செயலாளர் அறிவழகன் கூறினார். திமுக நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் எந்த நிபந்தனைகளையும் காவல்துறை விதிப்பதில்லை என்றும் அறிவழகன் குற்றஞ்சாட்டினார். அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய போது எடப்பாடி பழனிசாமியும் அவரது மகனும் ஏன் ஒரே நேரத்தில் முகத்தை துடைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக நீதி போராளி இரட்டைமலை சீனிவாசனின் நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய போது எடப்பாடி பழனிசாமியும் அவரது மகனும் ஏன் ஒரே நேரத்தில் முகத்தை துடைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். எங்க தாத்தா முத்துராமலிங்கத்தவருக்கு பாரத ரத்னா கேட்டாருங்கிறதான் செய்தியா போடுறீங்க. அதானே போடுறீங்க. அதான் போடுறீங்க. அதை கேட்க போனவர் முகத்தை கட்டிட்டு வர வேண்டியது இல்லையே. அவர் தானே அவர் மகன் மிதுனியம் கட்டிட்டு வரணும். அவர் முகத்தை தொடச்சார். ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் தொடக்கிறீங்களா? தொடச்சு கீழே எடுத்துருவீங்களா? கட்டிட்டு வர வேண்டியது இல்ல. நீங்க போனது தெரியுது. அமித்ஷா ஐயாவை சந்திக்க போனீங்கன்னு தெரியுது. செய்தி வந்துருச்சு. அப்புறம் மறைப்பு வேண்டியது இல்லையே. தாவேக இளைஞர்களுக்கு இன்னும் பக்குவம் தேவை என்றும் சீமான் கூறினார். இப்போ காட்டணும், தப்பு செய்யக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அது நான் வச்சிருக்கிறது நெல் மணிகள். நானும் சொன்னேனே, நான் பதர்களுக்குள்ள நெல்மணியை தேடி வரல. நானே உழுது விதைச்சு அதை விளைய வச்சு அறுவடை செஞ்சு நல்ல நெல்மணிகளை கொண்டு போறேன். அதுக்கு 15 ஆண்டுகள் காலம் எடுத்திருக்கு. விஜயை எதிர்த்தால் திமுக கைக்கூலி என்றும், திமுகவை எதிர்த்தால் RSS கைக்கூலி எனவும் கூறுவதாக சீமான் தெரிவித்தார். தான் சம்பாதித்து நிலம் வாங்கியதாகவும் தனக்கு 3.5 கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார். சென்னை மணலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணாமலை பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். ஒரு கூட்டணி எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம். தேசிய தலைவர் இருக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானும் ஒரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கின்றேன், ஒரு நட்பின் அடிப்படையில். ஆனால் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட மறுபடியும் நான் வலியுறுத்துவதாக இருக்கின்றேன். யாராவது டிடிவி அண்ணன் வெளியேறினதற்கு நான் தான் காரணம் என்று நினைத்தால் அந்த நண்பர்களுக்கு டிடிவி அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்று தெரியல, அண்ணாமலையும் எப்படிப்பட்ட மனிதன் என்பது அவங்களுக்கு புரியல. நிலம் வாங்கியது தொடர்பான சர்ச்சைக்கும் அவர் விளக்கமளித்தார். நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம். அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க. சோதனை பண்ண சொல்லுங்க. 3.5 கோடி ரூபாய் கடனாளியா இருக்கு, அதையும் பேச மாட்டாங்க. இயற்கை விவசாயம் மேற்கொள்ளவே நிலம் வாங்கியதாகவும் அண்ணாமலை கூறினார். சீர்காழி அரசு மருத்துவமனைகளில் கர்ப்பிணிகளுக்கு கொடுத்த மருந்தை சரியான விகிதத்தில் கலக்காமல் கொடுத்திருக்கலாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிறைமாத கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தை பெற்றவர்கள் புதன்கிழமை மாலை ஊசி மருந்து செலுத்திக் கொண்டனர். சிறிது நேரத்தில் ஊசி போடப்பட்ட கர்ப்பிணிகள் உட்பட 36 பேருக்கு உடல் நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டது. மாற்று மருந்து கொடுத்த பிறகு பெரும்பாலானோருக்கு உடல்நிலை சீரானது. கர்ப்பிணிகளுக்கு செலுத்திய மருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் குறிப்பிட்ட பேட்ச் ஆன்டிபயோட்டிக் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தியது தெரியவந்தது. அந்த பேட்ச் மருந்துகள் தமிழ்நாட்டில் எந்தெந்த அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அதனை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மருந்தின் மாதிரிகள் பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குளித்தலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மருந்துல அந்த கலப்பு ஏதாவது சரியான விகிதத்தில் கலக்கப்படாதது காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி குளிர் காய்ச்சல் வந்திருக்கு.
உடனடியாக அவங்க மயிலாடுதுறை நம்ம கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு இப்போ எல்லோரும் நலமுடன் இருக்கிறார்கள், யாருக்கும் பாதிப்பில்லை. என்றாலும் இந்த பாதிப்பை ஏற்படுத்திய அல்லது இந்த இந்த மருந்து கலக்கும் விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி இருக்கிறோம். துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். வைகை அணையிலிருந்து ஒருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையிலிருந்து பெரியாறு பாசன பகுதி மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள ஒருபோக பாசனத்திற்கு நீர் இருப்பை பொறுத்து 120 நாட்களுக்கு 8400 நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் உள்ளிட்டோர் வைகை அணையிலிருந்து ஒருபோக பாசனத்திற்கு தண்ணீரை திறந்துவிட்டதோடு மலத்தூவி வரவேற்றனர். வினாடிக்கு 1130 கனஅடி வீதம் அடுத்த 45 நாட்களுக்கு முழுமையாகவும் அதற்கடுத்த 75 நாட்களுக்கு முறைப்பாசனம் அடிப்படையிலும் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 3 மாவட்டங்களில் 1,05,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.